இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, உப்பமான தியான சந்தேசங்கள். அப்படின்னா தியானத்துல நிறைய சந்தேசங்கள் கொடுத்திருக்காரு பத்ரிஜி. அது நம்ம கான்செப்டா நம்ம கேட்கிறோம். அது எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் நமக்கு முழுமையான அர்த்தத்தோட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால உபமானம்னா அங்க எக்ஸாம்பிள்ஸோட இந்த தியான சந்தேசங்கள், தியானத்தோட முழு அர்த்தத்தை கான்செப்ட்ஸா நமக்கு சிலது ப்ரோவர்ப்ஸ் மூலமா கொடுத்திருக்காங்க. சோ அது இன்னைக்கு 2 உபமான சந்தேசங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். சோ பத்ரிஜியோட கான்செப்ட்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்கும் போது, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும் போது அவர் நிறைய உபமானம்னா எக்ஸாம்பிள்ஸோட, சோ இங்க எக்ஸாம்பிள்ஸோட இல்ல ஒரு கதை மூலமா இல்ல நேச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் பத்தி அதோட கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு விஷயம், புது விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கும் போது முழுமையான அர்த்தத்தோட நம்ம உள்வாங்க முடியும். சோ ஏதோ ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் சொல்றாங்கன்னா அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதுவே ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம கம்பேர் பண்ணி இல்ல ஒரு அனுபவத்தோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி சொல்லும் போது உள்ளுக்குள்ள நம்ம ஆழமா அந்த ஒரு எசன்ஸ், அந்த கான்செப்டை உள்வாங்கலான்ட்டு பத்ரிஜி எந்த ஒரு கான்செப்ட் கொடுத்தாலும் ஒரு எக்ஸாம்பிளோட நமக்கு சொல்றது நார்மலான விஷயம். சோ அதே மாதிரி நம்மளும் யாருக்காவது நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணும் போது இந்த மாதிரி உதாரணத்தோட எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுக்கும் போது முழுமையா அவங்களுக்குள்ள போய் ரீச் ஆகும். சோ இங்க நான் ஒரு கிளாஸ் நம்ம சொல்லிட்டோம், சோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றது ஒரு சைடு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா அளவோடு அந்த என்ன அதுல முழு அர்த்தம் இருக்கோ அதை நம்ம சொல்லி மத்தவங்களுக்கு அது புரியுற மாதிரி சொல்லும் போதுதான் அங்க ஒரு சரியான மாஸ்டரா நம்ம இருக்க முடியும். எப்ப நம்ம சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு முழுமையா அது ரீச் ஆகுதோ, அந்த அர்த்தத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையில அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய மாற்றங்கள், அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சின்றது இருக்கும். சோ ஏதோ நம்ம உக்காந்துட்டோம், ஏதோ நம்ம ஒரு புக்கு மூலமா படிச்சதோ இல்ல கேட்ட விஷயங்கள் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு புரியலன்னா நம்ம சொல்லி கொடுத்தும் பிரயோஜனம்ன்றது இருக்கவே இருக்காது. அதனால முழுமையா அதோட அர்த்தத்தோட ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம அதோட நம்ம மேட்ச் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாருக்குமே புரிதல்ன்றது ஏற்படும். இப்ப தியானம் பண்ணா நல்லது, நிறைய பேர் நம்ம தியானம் பண்றோம். சோ நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ரிலேஷன்ஸ், நெய்பர்ஸ், நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க, தியானம் கத்துக்கோங்க நல்லதுன்னு சொன்னா அவங்க உள்ளுக்குள்ள அது ரீச் ஆகுமா? ஆக தியானம் பண்ணா என்ன மாதிரி நன்மைகள் கொடுக்கும், தியானம் எதுக்காக பண்ணணும், அத முழுமையா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம டெப்தா சொல்லும் போது அவங்க யோசிப்பாங்க, ஓ தியானத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஏன் நம்ம பண்ணி பார்க்க கூடாதுன்ட்டு. அதே மாதிரி சைவமா மாறுங்க, எந்த ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லும் போது நீ எதுக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கும் நம்ம முழுமையான அர்த்தம், அது கர்மா, எல்லா ஜீவிகளையும் இருக்கிறது அந்த பரமாத்மான்றது, நம்ம அந்த சத்தியத்தை பத்தி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லும் போது அவங்க யோசிப்பாங்க, ஓ இதுக்காக தான் சொல்றாங்க, இது சத்தியம், இதுக்கு முன்னாடி நம்ம இத மாதிரி கேள்விப்பட்டது கிடையாது, தப்பு விஷயங்கள் பண்ணா நம்ம கர்மா, பேட் கர்மான்றது அனுபவிக்கணும்ட்டு யோசிச்சுட்டு அந்த முயற்சியாவது பண்றாங்க. அதனால நம்ம சொல்லிட்டோம் போயிட்டோம்னா உள்ளுக்குள்ள வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். சோ நம்ம எதிரில இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம விஷயங்கள் சொன்னாலும் அது டெப்தா அவங்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும். அது எக்ஸாம்பிள்ஸோட சொல்லும் போது அது ஏன் எதுக்குன்றது அவங்க யோசிச்சுட்டு முடிவு எடுத்துட்டு அடுத்த நிலைக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் இது இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு பத்ரிஜி. சோ இங்க 4 விதமான பிரமாணங்கள் பத்தி பத்ரிஜி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சப்த பிரமாணம்னா சாட்சியங்கள். ஓகே, சோ 4 விதமான சாட்சியங்கள் இருக்கா நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் சப்த பிரமாணம், ரெண்டாவது உபமான பிரமாணம், மூணாவது அனுமான பிரமாணம், நாலாவது பிரத்யக்ஷ பிரமாணம். சோ பிரமாணம்னா சாட்சியங்கள். சோ 4 விதமான சாட்சியங்கள்ன்றது இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் சப்த பிரமாணம்னா யோகிகள், ரிஷிகள்,
அவங்க வந்து நிறைய மகான்கள் வந்து அவங்க வாயிலாக வந்து சொல்ற வேதங்கள் ஆகட்டும், நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து உள் வாங்கும் போது அது சப்த பிரமாணமா ஆகும். சப்தம்னா சவுண்டு. சோ அந்த சவுண்ட் எனர்ஜி, அந்த மந்திரங்கள் உபதேசிக்கும் போது, அவங்களுடைய நல்ல விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணும் போது அது வந்து ஒரு சாட்சியா நமக்கு வந்து இருக்கும். அதுதான் சப்த பிரமாணம் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து உபமான பிரமாணம். உபமானம்னா என்ன சொன்னோம்? உதாரணம் சொன்னோம். சோ யாராவது ஒருத்தர் வந்து சாதனை படிச்சிருக்காரு வாழ்க்கையில, ஏதோ ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கிரிக்கெட்ல நல்ல பேரு புகழ் வாங்கியிருக்காருன்னா, அப்ப அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வழிகாட்டி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்ன்றது கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளும் அதை முயற்சி பண்ணா நம்மளும் சாதிக்க முடியும்ன்றது ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து வந்துடுவோம். அதுதான் வந்து உப்பமான பிரமாணம். எக்ஸாம்பிள்ஸோட அவங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க, அந்த மாதிரி நானும் சாதனை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரூஃபா நம்ம எடுத்துக்க முடியும். மூணாவது வந்து அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம்னா இங்க வந்து ஒருத்தர் பார்த்த உடனே வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஒரு க்ளோயிங்கா இருக்கு, புத்துணர்ச்சியா இருக்குன்னா நம்ம உடனே வந்து நீ தியானம் பண்ணிட்டு வந்தியா, ரொம்ப வந்து ஃபேஸ் அப்படியே க்ளோவா தெரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியும். அதுவே ஒருத்தர் வந்து ஒரு துன்பத்துல வருத்தத்துல மனசு வந்து ஒரு விதமான கஷ்டத்தோட இருக்கும்போது ஃபேஸ்ல அது நமக்கு வந்து தெரியப்படும். ஸோ ஃபேஸ் இஸ் த இன்டெக்ஷன் ஆஃப் த சோல் கூட சொல்றோம். ஸோ மைண்டு அந்த உள்ளுக்குள்ள என்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் ஃபேஸ்ல நமக்கு தெரியும். அதே மாதிரி அனுமான பிரமாணம்னா அதை பார்த்த உடனே நம்ம வந்து கிரகிக்க முடியும். அந்த சாட்சியம்ன்றது நமக்கு கண்களால பார்க்க முடியும் சொல்லி சொல்றாங்க. நாலாவது பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்னா நம்ம இயற்கையா வந்து நம்ம சாட்சியா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு எக்ஸ்பெரிமெண்டா நம்ம காட்சி கொடுக்கறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து லோக்சாங் ராம்பா எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து தியான அனுபவத்துல சில்வர் கார்டுனா என்ன, ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன, எல்லாமே அனுபவம் பூர்வமா அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தியானத்துல நமக்கு கிடைக்குது. அது எல்லாமே பிரத்யக்ஷ பிரமாணம் தான். ஏன்னா சுயமா நம்ம வந்து தேர்ட் ஐ விஷன்ல நம்ம வந்து பாக்குறோம். சோ இது எல்லாமே வந்து சாட்சியங்கள் மூலமா நமக்கு இயற்கையா வந்து இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால உப்புமான தியான சந்தேசங்கள்னா தியானத்தோட விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது ஒரு உதாரணத்தோட சொல்லும் போது முழுமையான அர்த்தத்தோட அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இது உள்ள அந்தரார்த்தம்ன்றது நமக்கு புரிஞ்சிட்டுன்னா அந்த கான்செப்ட நம்ம விடவே மாட்டோம். அதுக்கு வந்து நம்ம பயிற்சின்றது எடுத்துப்போம் சொல்லி சொல்றாங்க. சோ இங்க இதுதான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனா நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஜுரம் வந்திருக்கு. அப்ப அவருடைய வாய் வந்து கசக்கும் இல்லையா? சோ ஒரு ஜரத்துல ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டு இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு கொடுத்தாலும் கச கசப்பு தன்மை என்றது இருந்துட்டே இருக்கும். சோ அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தா அந்த டேஸ்ட்ன்றது தெரியுமான்னா தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம நார்மல் பர்சன்ஸ்க்கு ஒரு காரம் கொடுத்தாலோ ஒரு ஸ்வீட் கொடுத்தாலோ ஒரு புளிப்பு தன்மையான பொருட்கள் கொடுத்தாலோ சாப்பிட்டு நம்ம வந்து அதை டேஸ்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு ஜரத்தோட இருக்கிற மனிதனுக்கு கசப்பு தன்மை இருக்கிறவருக்கு ஒரு இனிப்பு கொடுத்தா அது கசப்பாதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதன் அவருடைய மனம்ன்றது சலனம் மலினம் இல்லாமன்னா அங்க வந்து பியூரிட்டின்றது இருக்காது. இம்பியூரா இருக்கும்போது நீ தியானத்துக்கு வா, தியானத்தை பத்தி சொன்னாலும் அவங்களுக்கு விருப்பம்ன்றது இருக்காது, ஏத்துக்கணும்ன்ற ஸ்வபாவம்ன்றது இருக்காது. எப்படி ஒரு மனிதன் ஜலத்துல அந்த வாய் ருசி என்றது தெரியாதோ அதே மாதிரி தியானத்தை பத்தி அந்த இம்பியூர் சோல் மனம்ன்றது இம்பியூரா இருந்தா தியானம்ன்றது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இது ஒரு ப்ரோவபா ஒரு எக்ஸாம்பிளா அவர் வந்து கொடுத்திருக்காரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குணத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இங்க வந்து எல்லாமே கடவுள் மார்கள் தான் சொல்றோம். அந்த பூர்ணாத்மா கிட்ட இருந்து அம்சாத்மாவா நம்ம இந்த பூமி மேல பிறந்திருக்கோம். இந்த ஆன்மா உடல் எடுத்துக்கிட்டு பூமி மேல பிறந்து எல்லாமே அனுபவத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆனா அந்த கடவுள்கிட்ட இருந்து வரும்போது அந்த கடவுளோட தன்மை தானே நமக்கு இருக்கணும். ஆனா இயற்கை மூலமா வர்றதுனால குணங்கள்ன்றது நமக்கு அதோட இந்த பூமிக்கு வரும். சோ தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம், நிர்குணம்,
இது ஒரு ஜன்மாலயும் ஒரு குணம் 100ல இருந்து 150 ஜன்மா எடுத்தால்தான் அந்த தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்துல இருந்து சாத்வீக குணம் மாற முடியும். இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஒரு ஜன்மாக்கும் பாத்தீங்கன்னா 0.001% என்ற அந்த 0.001% குணம்ன்றது மாற்றம் பண்றதுதான் வருமா ஒரு ஜன்மத்துல. அப்ப தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம் மாறணும்னா கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 ஜன்மா எடுத்தாதான் அங்க நம்மளுடைய குணங்கள்ன்றது மாறும் சொல்றாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா தமோ குணத்துக்கு என்ன மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் இருக்குன்னா எப்பவுமே லேசினஸ்ஸா இருப்பாங்க. ஓகே, லேசினஸ்னா எந்த ஒரு வேலை செய்யணும்ட்டு தோணாது, யாராவது சொன்னாலும் அது ஏத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி லேசினஸ் இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல முன் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அனிமல் கிண்டத்துல இருந்து ஹியூமன் கிண்டத்துக்கு வரும்போது தமோ குணத்துல இருக்கும். சோ எல்லாருக்குமே அந்த லேசினஸ்ன்றது இருக்கும்போது அதுல இருந்து குணங்கள் மாறணும்காக முன் காலத்துல அந்த யோகிகள், ரிஷிகள், பெரியவங்க எல்லாருமே ஒரு சாம்பிரதாயமா என்ன அவங்க உருவாயிருக்காருன்னா நம்மளுடைய குணங்கள் மாறதுக்காக புண்ணியம்ன்றது பேருல நீ கோயில்கள் கட்டுறது, ஆலயங்கள் ஒரு இடத்துலயும் பில்ட் பண்ணிட்டு அங்க ஆலய வழிபாடுன்றது கோயில்ல விக்கிரகங்கள் வச்சுட்டு அங்க நம்ம கோயிலுக்கு போனா கடவுளை கும்பிட்டாதான் நம்மளுடைய பாவ கர்மாக்கள் கழியணும் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களையும் அந்த காலத்துல மலை ஏறிதான் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க லேசினஸோட தமோ குணத்துல இருக்கிற மனிதர்கள் அந்த மேல மலை உச்சத்துல இருக்கிற கடவுளை பார்க்கணும்னா நடந்துதான் போகணும். அப்ப அந்த லேசினஸ்ன்றது போயிடுமா. காலையில காலையில எந்திரிச்சுட்டு அந்த குளத்துல பச்சை தண்ணியில குளிச்சுட்டு கடவுளை போய் பிரார்த்தனை பண்ணணும்னா மறுபடியும் அவங்க ஸ்டெப்ஸ் ஏறி மலை ஏறி அங்க போய் கடவுளை கும்பிடணும். இதெல்லாம் ஏன் அந்த ஆச்சாரங்கள் வச்சிருக்காங்கன்னா அந்த குணம் தமோ குணம் லேசினஸ் போக்குறதுக்காக இது எல்லாமே இயற்கை மூலமா செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும், காலையில நம்ம குளிச்சுட்டு நிறைய தூரம் பெரிய பெரிய கோயிலா பில்ட் பண்ணிருக்காங்க. அங்கெல்லாம் நம்ம நடக்கும் போது அந்த ஒரு லேசினஸ்ன்றது நமக்குள்ள இருந்து போயிடும். அங்க கடவுளை கும்பிடும் போது நம்ம சத்தியத்தோட இருப்போம் சொல்லி இது எல்லாமே அந்த காலத்திலேயே பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டாவது ரஜோகுணம். ரஜோகுணத்துலயும் தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம் மாறுறதுக்கு 100-150 ஜன்மம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரஜோகுணத்துல இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி பிஹேவியர் இருக்குன்னா அவங்க அகங்காரத்துல இருப்பாங்க, திமிரோட இருப்பாங்க, யார் எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் குணம் மாறணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போனாலும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றது, அதுக்கப்புறமா சடகோப்பு அந்த சட்டாரி சொல்றோம் இல்லையா, நம்ம தலை குனிக்கிறோம். அவங்க சட்டாரி வைக்கிறதுக்கு ஐயர் ஏன்னா அங்க பணிவோட நம்ம இருக்கிறதுக்கு கத்துக்கிறோம். அங்க சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றது கடவுள் கிட்ட, நான் உன்னை என்ன சமர்ப்பிக்கிறேன், என்னோட வியாதிகள் ஆகட்டும் மன நிம்மதி ஆகட்டும் எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அகங்காரம் துக்கம் எல்லாமே போகிறதுக்கு இந்த மாதிரி அந்த காலத்துல கோயில்ல இந்த மாதிரி மேல மலை பிரதேசத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி, நிறைய தூரம் நடக்கிற மாதிரி, காலையில காலையில எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் எல்லாருக்குள்ளயும் அந்த குணம்ன்றது தமோ குணம் ரஜோ குணத்துல இருந்து மாற்றம் கொண்டு வரணும்ட்டு அந்த இயற்கை மூலமா நம்ம தெரியுது.